ஏனுங்க இது பார்த்தீங்கன்னா, அண்ணன் விளக்கு கழுவிட்டு இருந்தாங்களா, ஒரு 4 நாளைக்கு மேலே இருக்குது இந்த வீடியோ எடுத்து. அப்போ தான் வந்துட்டு அழுங்காத நான் அதை அவர் விளக்கு கழுவுறத வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணன் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்துருந்தேன். தம்பியும் பாப்பாவும் ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரியாது நான் வீடியோ எடுக்கிறது. அப்புறம் கடைசியாக கழுவி முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தொடச்சி விட்டார் பாருங்க. அப்போ வந்து திரும்பி வந்து இது பண்ணுறப்ப பார்த்துட்டாரு. அப்புறம் வந்து என்னை திட்டிகிட்டே அந்த உனக்கு வேறு வேலையே இல்லையாப்ல, ஆவுன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. விடுங்க போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அன்றைக்கி வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக என்னால் வீடியோ வேறு எடுக்க முடியலைங்க. கடைக்கும் வீடியோ எடுக்கணும், இதுக்கும் எடுக்கணுமா, என் ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குது. எனது 128 GB தான் ஸ்டோரேஜா. அப்புறம் பார்த்ததுக்கு நான் பிக்சர்ஸ் நிறைய வச்சுருப்பேன். ஏன்னா கடைக்கு தேவைங்கிறதுனால நிறைய பிக்சர்ஸ் வச்சுருப்பேனா, அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கிறதில்ல. அப்புறம் இந்த 4-5 நாளாக நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இது பழசு தான். ஏன்னா அது ஸ்டோரேஜ் இல்லைங்கிறதுனால எனக்கு வீடியோவே எடுக்க முடியறதில்லை. எனக்கு வேறு கவலையாக போச்சு. ஐயோ தினம் 2 வீடியோ எடுத்தால் தானே இப்படி எனக்காவது எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரப்போ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு இதுக்கு வேறு நான் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது யோசிக்கணும். எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் அதை தாண்டி எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய வீட்டில் ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறதுனால நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். நான் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் இருக்கிற, நான் எதுக்கு உனக்கு வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பொம்பளை வேலைக்கே போனால் கூட வீட்டு வேலை செய்கிறதுல ஷேர் பண்ணிக்கிறதே கிடையாது. கேட்டால் நான் ஆம்பளை, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நீ என்னமோ சும்மா வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறையா வீட்டில் சொல்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டதே. இங்கே பார்த்திங்கன்னா அண்ணா வேலை செய்கிறாங்க தான். இன்னும் சொல்ல போனால் அண்ணா தான் முக்கியமாக வேலை செய்கிறாங்க. நான் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி தான். பட் இன்னொன்று சொல்ல போனால் நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் எஃபோர்ட் தான் போடுறோம் எங்களோட வேலைக்கு. பட் இருந்தாலுமே வேலைகளை வீட்டு வேலைகளையும் பார்த்திங்க அப்படின்னாலும் ஈக்குவலாக தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, கல்யாணம் ஆன காலத்துலேருந்தே அப்படி தான். அப்போவும் நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன், வெளியில் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அண்ணாவும் இந்த மாதிரி அவரோட வேலை தான் வந்து டெய்லரிங் வேலை தான் செஞ்சிட்ருந்தாங்க. அப்போவும் கூட 2 பேரும் ஷேர் பண்ணி ஆளுக்கு ஒரு வேலையை தான் செஞ்சுக்குவோம். இதுதான் அதுதானே எந்த ஒரு பாகுபாடுமே எங்களுக்குள்ளே இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால தானே என்னவோ எங்கள் வீட்டு பசங்களும் நம்ம வேலை சொன்னால் சலிச்சுக்காமல் வேலை செய்கிறாங்க. ஸோ ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போனால் போதும், காசு கொண்டாந்து கொடுத்தா போதும், வீட்டு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வேலை செஞ்சு எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன ஒரு ஹெல்ப்பு அப்படியே இல்லையா, சனிக்கிழமை நைட்டு ஹெல்ப் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, ஸோ அந்த அன்னைக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். அது அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் வீட்டில் கேளுங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேளுங்க. சில வீட்டில் வெறும் பணம் மட்டும் முக்கியம் தான் நினைப்பாங்க. ஆனால் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா பணத்தை தவிர இந்த மாதிரி பாசமோ ஒரு அரவணைப்பு தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான ஹாப்பினஸ்ஸை கொடுங்க.